வணக்கம் நண்பர்களே. ஹனி இவி நண்பர்கள் குழு சார்பாக 2 நாள் எலக்ட்ரிக்கல் வாகனங்களை பற்றிய வகுப்பு கள்ளக்குறிச்சியில் சென்ற மாதம் நடந்தது. 2 வீலர் மெக்கானிக்காக இருக்கட்டும் அல்லது சாதாரண எளிய மனிதர்களாக இருந்தாலும் பெட்ரோல் பைக்கை எப்படி பைக்காக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றியும், பைக் கம்ப்ளைண்ட்டை எப்படி கண்டுபிடிச்சு அதை சர்வீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும், பேட்டரியை பற்றின முழு விவரங்களையும் செய்முறை பயிற்சியோடு சொல்லிக் கொடுத்துருந்தோம். குறைந்த முதலீட்டில் ஒரு பைக் ஷோரூம் மற்றும் சர்வீஸ் சென்டர் ஆரம்பித்து அதை எப்படி லாபகரமாக நடத்துறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த கிளாஸில் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிற வகையில் நடத்திருந்தோம். இந்த வகுப்பில் முதல் நாள் தொடக்கத்தில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸை பற்றியும், மீட்டரை வச்சு பைக்கில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டை எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பற்றியும் பயிற்சி அளிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் டெக்னீஷியன்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களுக்கான கேள்வி பதிலை சிறப்பான முறையில் நடந்தது. தெரிஞ்சுக்கணும்னா எல்லா இதுக்குமே அந்த ப்ரொடெக்ஷன் கீ கொடுத்துருப்பானா கண்டிப்பா கொடுத்துருக்க மாட்டான். ஒரு இந்த நிகழ்வுக்கு பிறகு மதிய உணவு நம்ம இங்கேயே முன்னேற்பாடாக செஞ்சுருந்தோம். அந்த மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு வெறுமனையாக வரைபடமாகவும் தீரியாகவும் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த ஒரு விஷயத்தை நேரடியாக பார்க்க ஆரம்பித்ததுக்கு பிறகு வகுப்பு காலம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சது. அதை தொடர்ந்து மாலை அரை மணி நேரம் இயற்கை வாழ்வியல் உடல் ஆரோக்கியத்தை பற்றிய பஞ்சபூத வகுப்புகளோடு முதல் நாள் வகுப்பு சிறப்பாக முடிஞ்சுங்க. ஆனால் நாய் சோறு அது சென்சார் இல்லைனாலும் ஓடுது ரன்னிங் ஆகுது. பட் இப்போ எல்லாம் என்னென்னு சொல்றீங்களா? தெரிஞ்சது சொல்லுங்க, தெரியாத அவர் ஞாபகப்படுத்துவார். ஸ்பீடாமீட்டரு, கண்ட்ரோலர், இது கண்ட்ரோலர், இது டிசி கண்ட்ரோலர். அது சொல்றேன், அது என்னன்னு அங்க காட்டி இருக்க மாட்டாங்க, என்னன்னு சொல்றேன். இது கண்ட்ரோலர். ஏனுங்க அது இல்ல, சரி விட்டுருங்க. வண்டி 3000 ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டி இதை நல்லா சீல்டா போட்டு கிட்டா வரும்போது சீல்டா போட்டு பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தனியாகவும் அடிக்கலாம். எல்லாமே கோச்சிங். இப்போ எந்த லைனு இப்போ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து அங்கே அனுப்பிச்சி வச்சிருக்கிறோம். இப்போ ரிமோட்டுக்காக ஒரு லைன் போயிருச்சு, இதுவும் தயாரா இருக்குது. ஸோ அப்போ இதை நேரடியாக நம்ம பார்க்க போறோம். ஒரு வண்டி உனக்கு கம்ப்ளைண்ட் அப்படின்னா பைக்கை பொறுத்த வரலையும் இது மாதிரி எடுத்துட்டு வர முடியும் உங்களால. வண்டி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னாச்சா இந்த லைனை மட்டும் நீங்க கரெக்டா வெரிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துட்டு வண்டி தூக்கிட்டு வந்துடலாம். ஏன் 2ஆம் நாள் வகுப்பு பார்த்தீங்கன்னா அங்கே வந்திருந்தவங்களோட ஆர்வத்தின் காரணமாக முன்னதாகவே தொடங்கியாச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க எடுத்துகிட்டு வந்திருந்த வண்டியை அவங்களே சரி பண்ண வச்சது தாங்க இந்த வகுப்போட சிறப்பு அம்சமே. மதிய உணவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரியை பற்றியும் ஸ்பேர் பார்ட்ஸை பற்றியும் இந்த பைக் மூலயமா என்னென்னலாம் தொழில் வாய்ப்பு இருக்குங்கிறத பற்றியும் முழுமையான ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அதை பற்றி ஒரு கலந்துரையாடலும் செஞ்சுருந்தோம். இதுக்கப்புறம் இயற்கை வாழ்வியலை பற்றின ஒரு அரை மணி நேர வகுப்போட ஒரு குரூப் போட்டோ எடுத்துட்டு 2 நாள் வகுப்பை மகிழ்ச்சியோட பேட்டரினா இப்படி அடிக்கிட்டு போகணும். 2.5 5 7.5 இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டவங்களுடைய ஆதரவும் வரவேற்பின் காரணமாகவும் மேற்கொண்டு இந்த வகுப்பை 3 நாள் நிகழ்ச்சியாக நடத்தலாம்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். இதில் கலந்துக்க ஆர்வப்படுறவங்க ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்க, இப்போ இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டவங்களுடைய அனுபவத்தை அவங்க வாயிலே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சார் வணக்கம். நீங்கள் இந்த 2 வீலர் சர்வீசிங் கிளாஸில் கலந்துக்கிட்டீங்க இல்லைங்களா? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் ஏதாவது கிடைச்சிதா? அதை பற்றின அனுபவங்களை பற்றி சொல்லுங்கய்யா. நான் வந்து ஒரு 25-30 வருஷமாக பைக் டெக்னீஷியனாக இருக்கிறேன். என்னோட நண்பர் வந்து இந்த மாதிரி எங்கள் பைக் எலக்ட்ரிக் பைக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தார். ஓகே. ஆனால் அவரோட வந்து ஆவலாக வந்தோம். இங்கே வந்து எதிர்பார்த்த இடத்துல நாங்கள் எதிர்பார்த்த விட திருப்தியாகவே ட்ரைனிங் சென்டர் வச்சு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. புரிகிற மாதிரி நமக்கு விளக்கமாகவும் தெளிவாகவும் அந்த ஸ்பாட்ஸுகளை வச்சு எப்படிங்கிறது எல்லாமே நேரடியாக அழகாக தெளிவாக பொறுமையான முறையில் சொல்கிறாங்க. இது நல்லா எனக்கு ஆழமாக பதிஞ்சிருக்குது. இப்போ ஒரு வண்டியை விட்டால் ஒரு எந்த தங்கு தடையின்றி ஒரு சாதாரணமாக நான் அதை பார்க்குற அளவுக்கு தெளிவாகிட்டேன். முன்னாடி வந்து அந்த வண்டி வரும்போதே அலர்ட்டாக கொஞ்சம் எனக்கு வேணாம் ஆள் இல்லைங்கன்னு சொல்லிவிடுவேன். இப்போ தெளிவாக செய்யக்கூடிய அளவுக்கு நான் ரெடியாக இருக்கேன். என் ஸ்டூடெண்ட்டுக்கு 10 பேருக்கு கூட சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு என்னால் இன்றைக்கி திறமை உண்டாக்கியிருக்காங்க. இருந்தாலும் இது நல்லா செயல்பட்டுருக்கு. இங்கே போய் தெரியாதவங்க அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி அவரை சாரை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இது எல்லாத்துக்கும் நமக்கு வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.
ஏன்னா பெட்ரோல் வண்டி இனிமேல் வருங்காலங்களில் குறைய போகுது. எலக்ட்ரிக் பைக்கு தான் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஏன்னா காசு மாற்றுப்பாடு அது இதுக்கு எலக்ட்ரிக் பைக்கு தான் கவர்மெண்ட் அலாட் பண்ணுது. அதனால் பெட்ரோல் விலையும் தட்டுப்பாடு, நமக்கு கரண்ட் சார்ஜ் கம்மிங்கிறதால விலையும் கம்மி, வருமானம் சேமிப்பும் அதிகம். அதனால் இந்த வண்டியை நம்ம வாங்கிறதால வாழ்க்கை பயணமும் நல்லாயிருக்கும். அதனால் இந்த வண்டி தான் இனிமேல் 2030 மேலே காரு பைக் எல்லாமே இதான் அதிகமாக யூஸ் ஆக போகுது. அதனால் எல்லா மெக்கானிக்கலும் எலக்ட்ரிஷியன் டெக்னீஷியன் தெரிஞ்சுக்காக போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த நம்பர் இதில் வர நம்பரை சர்ச் பண்ணி பாருங்கள். நம்பர் வரும், போய் பார்த்து பயனடைஞ்சிங்க. நல்லாயிருக்கும், நல்ல விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதில் எனக்கு மிக்க சந்தோஷம். என்னுடைய ஊர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி. திட்டக்குடியில் நான் ஓம் சக்தி ஆட்டோமொபைல்ஸ் 95 திறந்துருக்கேன். இப்போ 2025 41 ஆண்டுகளாக இருக்குது. நான் 83 டூல்ஸ் பிடிச்சேன். அதுக்கு முந்தி 12 வருஷமாக இருந்தேன். அதனால் திட்டக்குடிலேருந்து வந்திருக்கோம். என் கூட ஒரு குரூப் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 6-7 பேர் வந்திருக்கிறோம். மிகவும் பயனுள்ளதாக இருக்குது, திருப்தியாக இருக்குது. இதில் உங்கள் அட்ரஸ் சொல்லணுமா? இல்லை, தேவையில்ல. இப்போ நீங்கள் எங்களுக்கு இந்த குழுவுக்கு எந்த சதவீதம் கொடுப்பீங்க? இதை நாங்கள் சொல்லி கொடுத்ததில்ல. நான் 93 மார்க் கொடுக்குறேன். மகிழ்ச்சி, நன்றிங்க. ஓகேவா? ஸோ ஜோரா கிளாப் பண்ணிக்கங்க. இதுதான் உங்களுக்கு தேவையான ஒன்று, சரியா? ஏன்னா இது மாதிரி எடுத்துட்டு வர முடியும் உங்களால. வண்டி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னாச்சா இந்த லைனை மட்டும் நீங்க கரெக்டா வெரிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துட்டு வண்டி தூக்கிட்டு வந்துடலாம். ஏன் சார் வணக்கம். இந்த இ-பைக்கோட சர்வீசிங் கிளாஸு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது? அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து வந்ததெல்லாம் கிடச்சிருச்சா? உங்களுடைய அனுபவ பகிர்வை எங்களுக்கு சொல்லுங்கள் சார். அண்ணா வணக்கம். நான் பெரம்பலூர் வேப்பந்தட்டையிலேருந்து வந்திருக்கேன். சர்வீஸ் பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு உங்கள் சைட்லேருந்து வந்து சொல்லியிருந்தாங்க. எப்படி தெரிய வந்ததுங்கண்ணா? நோட்டீஸ் மூலிமா அறிமுகப்படுத்தி வந்து நேரடியாக சொல்லிட்டு போயிருந்தாங்க. அதை முறையாக வச்சு திருப்பி நாங்கள் அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணிவிட்டு வந்து நேற்று வந்து ட்ரைனிங் சனிக்கிழமை காலையில் ட்ரைனிங் வந்திருந்தோம். ஓகேங்கண்ணா. அதில் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கணும். கன்வெர்ட்டர் செக் பண்ணுறது, மற்றபடி இந்த டேமேஜ் ஆன பொருள் எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வந்து அந்த விஷயம் எனக்கு தெரியாத விஷயம். அது தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்திருந்தேன். ஓரளவுக்கு 100% அவங்க சொல்லிக் கொடுத்து எனக்கு புரிஞ்சிருந்தது, பிடிச்சிருந்தது. அதனால் வந்து இதில் கலந்துக்கிட்டேன். எனக்கு தெளிவாக இருக்குது, நல்லபடியாக இருந்துக்கிட்டேன். இன்றைக்கி சாயந்தரம் ட்ரைனிங் முடிச்சுட்டு போய் இதை வச்சு நான் இன்னும் எனக்கு தெரிஞ்சதை நான் செய்ய முடியும். இந்த ட்ரைனிங் இதை கண்டினியூவாக நடக்கிற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு, அது எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாரும் சொல்கிறாங்க வேலை கற்றுக்கிறேன் இது மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி வரவங்களுக்கு என்னால் அறிமுகப்படுத்தி உங்களை சைடில் அனுப்பி வைக்க முடியும். ஓகே, இந்த குழுவுக்கு நீங்கள் எத்தனை % இந்த மதிப்பீடு கொடுப்பீங்க? நாங்கள் சொல்லி கொடுத்தது எங்களுக்கு இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம், நாங்கள் எதிர்பார்த்ததை விடவே நாங்கள் அதிகமாக செஞ்சோம் அப்படின்னா நீங்கள் எத்தனை % சொல்ல விரும்புகிறீங்க? எனக்கு ரேட்டிங்கில் கேட்குறீங்களா மார்க்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் அது ரேட்டிங்லன்னா ரேட்டிங்னு சொல்லுங்கள். மார்க் ரேட்டிங் என்னால் தர முடியும், எனக்கு தெளிவாக இருக்குது. அதனால் நான் என்னுடைய சார்பாக நான் 5 ரேட்டிங் தரேன். 5 ரேட்டிங் கொடுக்க வைப்போம். ஓகே, இப்போ அடுத்தபடியாக நாங்கள் இப்போ எங்களோட கிளாஸை அடுத்தடுத்த இடத்துல நாங்கள் இது பண்ணக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னீஷியன்ஸ், அதாவது 2 வீலர் ஆல்ரெடி இருக்கக்கூடிய டெக்னீஷியன் நீங்கள் ரெஃபர் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இதில் புரிதல் இருக்கா? இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. எனக்கு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு நண்பர்கள் யாரும் இதே மாதிரி என்னால் சொல்லித்தர முடியல அப்படிங்கிறப்ப அவங்களும் கலந்துக்கிறேன்னு சொல்லியிருந்தால் அவங்கள நான் அறிமுகப்படுத்தி உங்களுக்கு நீங்கள் சொல்கிற இடத்துக்கு என்னால் அனுப்பி வைக்க முடியும். நன்றி, நன்றி. நீங்கள் என்ன ஊர், இந்த 2 வீலர் சர்வீசிங்கில் கலந்துக்கிட்டது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்ற அனுபவ பயிரை பற்றி சொல்லுங்கள். வந்து கடலூர் மாவட்டம் திட்டுக்குடி வட்டம் திட்டுக்குடி. நான் வந்து ஒரு பைக் மெக்கானிக்கு. எப்படி சொல்கிறேன்னா, நம்ம பைக்கு வேலை பக்கத்தோடு இப்போ அடுத்த அட்வான்ஸ் வந்து பைக் வந்து எல்லாம் உலகம் பூரா ஃபேமஸ் ஆகிட்டு. பட் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது எதிர்பார்த்தப்போ எங்கேயும் ஒரு சென்டர் கிடைக்கல. வந்து இந்த ஊர்லேருந்து வந்து நமக்காக வந்து நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு 2 நாள் சனி ஞாயிறு எங்கள் வேலையும் பாதிக்காமல் கூப்பிட்டாங்க, வந்தோம். நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு 20 வருஷமாக நான் அந்த ஃபீல்டில் இருக்கும்போது இது வந்து 2 நாள்லேயே இந்த ஈஸியாக ஓரளவுக்கு கற்றுக்கிற அளவுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ண முடியினாலும் வழிகள் வந்து நல்ல வழிகள், என்னென்ன வழிகள், ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும், என்ன வரைமுறை பண்ணணும், அந்த வண்டி எப்படி வேலை பார்க்கணும், முறையாக செய்யணும். நம்ம ஏசி வண்டி பார்க்கறதோட டிசி வண்டியை பாதுகாப்பு எந்த அளவுக்கு முக்கியங்கிறத முதல்ல சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்குறாங்க. சேஃப்டி சொல்லி கொடுத்துட்டு தான் நமக்கு அடுத்த கான்செப்டே பண்ணுறாங்க. முழுக்க பேட்டரி வண்டி ரொம்ப ஆபத்தான வண்டி தான், இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் அதை அனுபவிச்சிட்டோம்னா ஒரு ஃப்ளவரை பிரிக்கிற மாதிரி தான், ஒரு செடியிலேருந்து பூவை பறிக்கிற மாதிரி. அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு எளிமையாக நமக்கு படித்தவங்களுக்கோ, இந்த லைனில் அதிகம் படித்தவங்களும் இருப்பாங்க, படிக்காதவங்களும் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு சொல்கிற மாதிரி எளிய முறையாகவும் டிஸ்பிளே மூலியமாகவும் உங்களுக்கு காமிச்சு சொல்கிறாங்க. 2வது செயல்முறை அந்த வழியிலையும் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது, தெளிவுகள் நிறைய கிடைக்கும். அப்படிங்கிறத
இங்கே நான் வந்து இந்த 2 நாள் சனி ஞாயிறு 2 நாள் வந்து கற்றுக்கிட்டேன். உணவுலேருந்து எல்லா வசதிகளும் இயற்கை சூழ்நிலை, அதனால் எந்த டிஸ்டர்பன்ஸும் நமக்கு வேலை இல்லை. அழகாக வந்தால் நம்ம வேலையை கற்றுக்கணும். இந்த 2 நாள் நம்ம விட்டுட்டு வந்ததோட நம்ம இந்த 2 நாள் என்ன கற்றுக்கிட்டோங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். இதை நான் கற்றுக்கிட்டதை வச்சு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன செய்யணுமோ என்னோடய ஊர்லேயே என்னோடய பைக் கடையில் போயிட்டு அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இவங்களுக்கு நான் தகவல் அனுப்புவேன். இதுதான். ரொம்ப நன்றி. நன்றி. இந்த இந்த நிகழ்ச்சியில் 2 வீலர் பைக்கோட சர்வீஸில் கலந்துக்கிட்டீங்க இல்லைங்களா, உங்களோட அனுபவ பகிர்வை பற்றி சொல்லுங்கள். வணக்கண்ணே, என் பேர் ராஜா. நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியிலேருந்து வரேன். நான் வந்து பைக்கு 2 வீலர் மெக்கானிக் ஒரு 13 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே. நான் வந்து பெரிய பைக்கில் ஸ்கூட்டி ஐட்டத்தில் வேலை செஞ்சுருக்கேன். ஆனால் எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டி மட்டும் இன்னொரு வேலை செஞ்சதில்லை. ஆனால் நான் இது மாதிரி அண்ணன் வந்து நோட்டீஸ் கொடுத்து நீ எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டி உன்னால் செய்ய முடியும், நீ வா அப்படின்னு சொல்லி என்னை ஊக்கப்படுத்தினார். அண்ணன் சொன்ன மூலயமா நேற்று ஃபுல்லாக ட்ரைனிங் போச்சு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரைனிங் போயிட்டுருக்குது. நமக்கு தெரியாத பொருளை கூட பிரித்து இந்த பொருள் தான் இப்படி மாட்டணும், இப்படி செய்யணும், இதை செஞ்சால் இப்படி இருக்கும் அப்படின்னு அனுபவபூர்வமாகவும் ப்ராக்டிக்கல் மூலமாகவும் சொல்லித்தராங்க. ரெண்டாவது, என் கடையில் வந்து பஜாஜ், ஹோண்டா அப்படின்னு சொல்லி எல்லா விதத்துக்கும் ஒரு ஃபோட்டோ வச்சு நான் வேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரி இனிமேட்டு எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டி என்னால் செய்ய முடியும்னு சொல்லிட்டு அதோட ஃபோட்டோ வச்சு என்னால் வேலை செய்ய முடியும். வேலையும் சொல்லி தருவாங்க. அதே மாதிரி கிடைக்கும் பொருள், கிடைக்காத பொருள் அது மாதிரி கேட்டாலோ இல்லை என்னோட சந்தேகத்துக்கு ஃபோன் அடித்து கேட்டாலோ கிளியர் பண்ணுறேன், நீ அதை பற்றி ஃபீல் பண்ண தேவையில்லை, நீ எதாக இருந்தாலும் செய்யி, நான் உனக்கு அவன் கூட சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு ஊக்கப்படுத்தி சொல்லி தராங்க. அதனால் இந்த இதுக்கு ரேட்டிங் பொறுத்த வரையும் 100% 100% நான் தரத்துக்கு சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மகிழ்ச்சி. வணக்கம். இந்த வெஹிக்கிளோட சர்வீசிங் கிளாஸில் கலந்துக்கிட்டீங்க இல்லைங்களா, உங்களோட அனுபவ பகிர்வை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எதிர்பார்த்து வந்த விஷயங்கள் எல்லாம் இங்கே தெரிஞ்சுக்கிட்டீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். தெரிஞ்சுக்கிட்டேங்க. இந்த கண்டென்சர், உங்களுடைய பேர், ஊர் முதல்ல சொல்லுங்கள். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களுடைய பேர், ஊர் சொல்லுங்கள். என் பேர் செல்வராஜ், வேப்பந்தட்டை. வந்த விஷயங்கள் எவ்வளோ நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இதனால் வந்து வர பைக்கு என்னால் ரிப்பேர் பண்ண முடியும், சர்வீஸ் செய்ய முடியும்ன்ற நம்பிக்கை இருக்குது. 100% நீங்கள் நம்புறீங்க இனிமேல் நீங்கள் சர்வீஸ் பண்ணிட முடியும்னு சொல்லி. சர்வீஸ் பண்ண 100%. சரி, இந்த சொல்லி கொடுத்த குழு எத்தனை % உங்களுக்கு தெளிவாக புரிய வச்சுருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு எத்தனை சதவீதம் சொல்லுவீங்க? 90% 90%. ஓகே, நன்றி. நீங்கள் என்ன ஊர், உங்கள் பேர், ஊர் சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சியில் இப்போ இந்த 2 வீலர் சர்வீசிங்கில் கலந்துக்கிட்டதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படிங்கிற அந்த அனுபவ பகிர்வை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பானா, நான் வந்து கடலூர் மாவட்டம் திட்டுக்குடி வட்டத்துலேருந்து வரேன். எங்கள் மெக்கானிக் சங்க சார்பாக எங்கள் தலைவர், எங்கள் செயலாளர், பொருளாளர்லாம் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க சார்பாக நானும் கூட வந்தேன். இங்கே வந்ததில் கொஞ்சம் நல்ல விஷயம் கற்றுக்கிட்டேன். நான் இது வரைக்கும் எலக்ட்ரிக் பைக் பார்த்ததே கிடையாது. கடைக்கு வரும், நம்மளால் முடியாது, அதெல்லாம் எலக்ட்ரிக் பைக்குன்னு தனியாக ஆள் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த பயத்தோடையே நாங்கள் இது வரைக்கும் ஷோரூமுக்கே அனுப்பிட்டுருந்தோம். இந்த மாதிரி தெளிவால் இது வரைக்கும் யாரும் காட்டினதே கிடையாது. ஓப்பனாக இந்த மாதிரி ஓப்பனாக நீங்கள் தெளிவாக சொல்லி கொடுத்ததுனால எனக்கு இது இவ்வளோ கஷ்டம் கிடையாது, பெட்ரோல் இன்ஜின் மாதிரி தான் இதுவும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைச்சிது. அதனால் நான் வேணாம் நம்ம பார்ப்பேன். நீங்கள் இந்த குழுவுக்கு எத்தனை % மதிப்பு கொடுப்பீங்க? இந்த அளவுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு சொல்லுவீங்க? ஸ்டார் ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா 4 ஸ்டார் 5 ஸ்டார் வரைக்கும் கொடுக்கும். ஓகே, நன்றி. ஆனால் சொல்லுங்கள், நான் இந்த 2 வீலர் சர்வீசிங் சென்டருக்கு வந்திருக்கீங்க இல்லைங்களா, இது உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? இது பலனுள்ளதாக இருக்கா உங்களுக்கு? நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் இங்கே கிடைச்சதாங்கிறத பற்றி உங்கள் அனுபவ பகிர்வுல சொல்லுங்கள். நான் ஒரு 20-30 வருஷமாக வந்து 2 வீலர் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இந்த போன வாரத்தில் அண்ணன் வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு சொல்லிட்டு வந்தார். ஓகே. நாங்கள் நேற்று இங்கே ட்ரைனிங்காக வந்திருந்தோம். இன்றைக்கி ஃபைனலாக இது பிரித்து இது என்னென்னு காமிக்கிறாங்க, பார்த்துட்டோம். இது எலக்ட்ரிக் வண்டினாவே எனக்கு எதுவுமே தெரியாது, சுட்டிக்கிட்டே போக மாட்டேன். இனிமேலுக்கு செய்யலாம், இனிமேலுக்கு எந்த ஒரு தங்கு தடையின்றி செய்யலான்னு ஒரு 100% நம்ம முழு நம்பிக்கையோடு வந்திருக்கு. நம்பிக்கை செய்கிறோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு. ஓகே. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லி அவங்களும் இது மாதிரி பண்ணுன்னு சொல்லலாம். ஓகே. இப்போ இதில் நீங்கள் இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்த்து வந்தீங்களோ அந்த விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கா? கண்டிப்பாங்கண்ணா. ஓகே. இப்போ நீங்கள் இந்த குழுவுக்கு எத்தனை % நீங்கள் வந்து ஒரு இது கொடுப்பீங்க? இந்த அளவுக்கு நான் தெளிவாக கற்றுக்கிட்டேன். எனக்கு 100% கொடுக்கலாங்கண்ணா. மகிழ்ச்சிங்க, நன்றி. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்களா 2 வீலர் பைக் சர்வீசிங்கில்? நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இதில் புரிதல் இருந்ததா? உங்களோட அனுபவ பயிரை பற்றி சொல்லுங்கள். நல்லா புரிதல் இருந்துச்சு. இது வந்து எங்கள் அப்பா மூலிமா, ஃப்ரெண்டோட மூலிமா வந்தேன். இது வந்து நான் படித்தது வேறு. இது வந்து என் வீட்டில் வந்து ஒரு கைத்தொழில் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் வீட்டுக்கு வந்து வந்தேன். வந்த நேரத்துக்கு வந்து எனக்கு அவ்வளோக்கும் புரியல. இது காலையில் வரைக்கும் புரியல. இந்த மதியானத்துக்கு மேலே வந்து இந்த செட்டப் பைக் இதோட மாடல் வச்சு புரிய வச்சாங்க. புரிஞ்சுது, நல்லா கற்றுக்கிட்டேன். நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. உங்களோட பேர், ஊர் சொல்லுங்கள். பேர் வந்து அன்பு செல்வன். இங்கே வேளாக்குறிச்சி, கள்ளக்குறிச்சி பக்கத்தில் வேளாக்குறிச்சி. ரேட்டிங் வந்து
5. தேங்க்யூ. தர்மா, இது இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க இல்லைங்களா, 2 வீலர் சர்வீஸில்? இப்போ இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது? நீங்கள் என்ன ஊர் அதை சொல்லிவிட்டு அது அனுபவ பேர் பற்றி சொல்லுங்கள். என் பேர் வந்து தர்மலிங்கம். ஓகே. கள்ளக்குறிச்சி மாவட்டம், புலாங்காத்தம். நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு டிவி மெக்கானிக்கு. இவி பைக்குனா, எலக்ட்ரிக் பைக்குனா கொஞ்சம் சரி வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் இருந்தது. சரி, அது அந்த வண்டி எப்படி எதுன்னு நமக்கு தெரியாது அவ்வளோவா. அப்படி இருக்கும்போது நம்ம விவி எலக்ட்ரானிக்ஸ் சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது கள்ளக்குறிச்சியில். அங்கே தான் நான் அதிகமாக ஸ்பேர் வாங்க தான் போயிட்டு வருவேன். அப்படி இருக்கும்போது அங்கே எல்லாம் ஒருத்தர் மூலமாக எனக்கு வந்து தகவல் கிடச்சிது, இந்த மாதிரி எலக்ட்ரிக் பைக்கு ட்ரைனிங் கொடுக்குறான்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்கள்ட்ட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 2 மாதம் டைம் கொடுத்தாங்க. நான் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கும்போது சொல்கிறேன், அப்போ நீங்கள் கலந்துக்க அப்படின்ட்டு. அப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு தகவல் கொடுத்தாங்க, இந்த மாதிரி ட்ரைனிங் இருக்குது, நீங்கள் கலந்துக்க. அப்புறமேட்டு இப்போ வந்தால் இப்போ அந்த கொஞ்சம்லாம் ட்ரைனிங் கொடுக்கும்போது எனக்கு எலக்ட்ரிக் பைக்குனா என்னென்னு தெரியாது. இப்போ அது ட்ரைனிங் கொடுத்தப்போ நல்லா அனுபவம் கிடச்சிருக்கு. எப்படி அதில் என்ன கண்ட்ரோலர் என்ன, டிசி ஐசினா என்ன அப்படிலாம் கொஞ்சம் விளக்கி சொல்லி தராங்க. இப்போ ஒரு ஃபால்ட் அட்டன் பண்ணலாங்கிற அளவுக்கு எனக்கு அனுபவம் கிடச்சிருக்கு. இப்போ தைரியமாக இருக்குது. ஒரு பைக்கு சர்வீஸ் வந்து பண்ண முடிகிற அளவுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் அனுபவம் கிடச்சிருக்கு. ஓகே. நீங்கள் இந்த கற்றுக்கிட்டதுக்கு இந்த குழுவுக்கு நீங்கள் என்ன மதிப்பீடு கொடுக்க விரும்புகிறீங்க? மதிப்பீடுனா சொல்லுங்கள். இந்த சதவீதம் நான் எனக்கு புரிதல் ஏற்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு 100% தெரியாமல் இருந்தது, இப்போ ஒரு 50% தெரிஞ்சிருச்சு. ஓகே. இன்னும் கொஞ்சம் தெரியணும்னா கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஓகே. இந்த குழுவுக்கு நீங்கள் எத்தனை % சொல்லி கொடுத்த விஷயம் இந்த அளவுக்கு நீங்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கீங்கன்ற அந்த சதவீதத்தை எத்தனை சதவீதம் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? அதை வந்து ஒரு 50% இந்த மாதிரி சொல்ல விரும்புகிறீங்க. ஓகே, நன்றி. சொல்லுங்கண்ணா, அந்த 2 வீலர் பைக்கோட சர்வீசிங் கிளாஸில் கலந்துக்கிட்டதுக்கு நீங்கள் உங்களோட அனுபவ பயிரை பற்றி சொல்லுங்கள். அனுபவம்னு சொன்னால் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியும். ஓகே. என்னுடைய நண்பர்கள் மூலியமாக எனக்கு தெரிய வந்தது. திட்டக்குடி, கடலூர் மாவட்டம், அங்கேருந்து வரேன். என் பேர் பாலகிருஷ்ணன், பாலுன்னு சொல்லுவாங்க. நான் 2 வீலர் மெக்கானிக் டெக்னீஷியன். சரி, இதை பற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும், முழுமையாக தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வந்தேன். நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கிட்டதை விட பெஸ்ட்டாக சொல்லி கொடுத்தாங்க. பெஸ்ட்டுன்னு தான் சொல்ல முடியும், அதுக்கு இணை எதுவும் இல்லை. அந்தளவுக்கு 100% நல்லா சொல்லி கொடுத்தாங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்டோம்னாக்கா முகம் சொல்லிக்காமல் கிளியராக ஒரு குழந்தை சொல்கிற அளவுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது 100% எல்லாரையும் நான் பாராட்டுவேன். அதுமாதிரி ஒயரிங் லைன்லேருந்து கண்ட்ரோல் யூனிட்லேருந்து நம்ம வந்து ஒரு வண்டியில் பார்க்க முடியாது. அது ஓப்பனாக வந்து இங்கே கீழே டெமோ வச்சுருக்காங்க. இன்ச்சு பை இன்ச்சாக சொல்லி கொடுத்தாங்க. ஒரு நல்லா தெளிவாக புரியும். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்தளவுக்கு அக்யூட்டாக புரியும். எஜுகேஷனே இல்லாதவங்க கூட புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நல்லா மெச்சூராக சொல்லி கொடுத்தாங்க. அதுமாதிரி கோயம்புத்தூரில் வந்து அண்ணா வந்திருந்தாங்க, டெக்னீஷியன் வந்திருந்தாங்க. இங்கே அவங்க தான் எடுத்து இதை வழி நடத்துகிறாங்க. அவங்க மூலியமாக அவங்க அண்ணா சுரேஷ் பக்காவாக சொல்லி கொடுத்தாங்க. மனசுக்கு முழு திருப்தி இருந்தது. நீங்கள் இதுக்கு எத்தனை சதவீதம் சொல்லுவீங்க? 100 சொல்லலாம். மகிழ்ச்சி. எந்த மாற்றமும் இல்லை. எல்லோரும் வாங்க, முடிஞ்ச வரையும் கற்றுங்க. ஏன்னா இனிமேல் வர்றது எல்லாமே மேக்ஸிமல் தான் வரும். 2 வீலர் அண்டு 4 வீலர்லேருந்து நமக்கு தெரிஞ்ச லைன் 4 வீலர்னு இவங்க சொல்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா இப்போ வந்து 2 வீலர் எடுத்துருக்காங்க. இவங்க இன்னும் மேலும் வளரணுங்கிறது என்னோட ஆசை. ஏன்னா அந்தளவுக்கு எல்லாரும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஆமாம், ஒரு நம்ம டாப்பு நான் இப்போ எடுத்து நடத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹெட் வெயிட் இல்லை. சராசரி ஒரு குழந்தைக்கு ஈக்குவலாகவும் அவங்க ஒரு ஸ்டெப் கீழே இறங்கணும்னு சொல்லித்தராங்க. அது மனசுக்கு முழு திருப்தி இருந்தது. ஐயா வணக்கம். அந்த 2 வீலர் சர்வீஸிங்க்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அட்டன் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா? இப்போ உங்களுடைய பேர், ஊர், நீங்கள் இங்கேருந்து வந்திருக்கீங்க. இதை நீங்கள் எதிர்பார்த்த அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சதான்னு சொல்லுங்கள். வணக்கம், நான் மஞ்சுதரை, கடலூர் மாவட்டம், திட்டக்குடி. விளம்பரத்தை பார்த்து தான் இங்கே வந்தேன். நல்லா பண்ணுறாங்க. பேசிக்கில் வந்து ரிப்பேர் எப்படி பார்க்குறது வரைக்கும் சொல்லி கொடுத்தாங்க. பயனுள்ளதாக. வணக்கம் நண்பர்களே. நம்ம கிளாஸுக்கு வந்த அந்த நண்பர்களுக்காக அந்த வீடியோ. வெள்ளைக்கோயிலில் நம்ம வந்து கர்டா பைக்கோட ஷோரூமுக்கு நம்ம வந்திருக்கிறோம்.
இங்கே என்னென்ன வண்டி இருக்குது அதை பற்றின டீட்டெயில் எல்லாம் ஐயாட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல எல்லாம் அட்டன் பண்ணியிருப்போம். ஆமாம். நீங்கள் ஏற்கனவே வண்டி பற்றின டீட்டெயில் எல்லாம் கேட்டிருந்தீங்க. ஆமாம். நான் உங்களுக்கு நம்மகிட்ட இருக்கிற ஓகே சிங்கிள் லைட் மாடலில் உங்களுக்கு எலக்ட்ரிக் பைக்கை பார்த்துடலாம். ஓகே. அடுத்து அதே மாதிரி அதை விட கொஞ்சம் தான் விலை அதிகமாக இருக்கும் இந்த டபுள் லைட் மாடலு. இந்த மாதிரி ஸ்கூட்டர் டைப்பில் கேட்குறவங்களுக்கு இந்த பைக்கை நம்ம பார்த்துக்கலாம். இதோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இதுதான், உங்களுக்கே தெரியும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இது வந்து நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஆமாம், இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்ரூவலோட நம்ம வந்து வண்டி வந்திருக்குது. ஐயா நான் வரக்குள்ள கூட ரோட்ல பார்த்தேன், சம்பவம் பண்ணிட்டு இருந்தாரு ஒருத்தர். இதுல பால் கேன்லாம் வச்சுக்கிட்டு த்ரில்லா போயிட்டு இருந்தாரு. ஐயா எங்கன்னு கேட்டேன், கருடா பைக் உங்களுக்கு தெரியாதான்னு என்னைய அவர் கேட்டாரு. அப்பதான் உங்களோட சர்ப்ரைஸ் பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நன்றி. வாங்க, இந்த வண்டி பத்தி உங்களுக்கு சொல்லணும்னா நல்ல ஸ்பேஸ் இருக்கும். நீங்களே போய் அதை தொட்டு காட்டிடுங்க வாங்க, ஏன்னா நான் வீடியோ எடுக்கும்போது பேச முடியாது இல்லைங்களா. இதுல ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு அடி, அதுக்கப்புறம் பாத்தீங்க 2 அடி ஸ்பேஸ் இருக்குங்க. ஏறதால 17 இன்ச்சு கேப், 17 இன்ச்சு கேப் இருக்கு. நல்லா ஃப்ரீயா ஸ்பேஸ் இருக்கு. நல்லா பாத்தீங்கன்னாக்கா ஃபுட் ரெஸ்ட்டோ முன்னாடி இது பண்றதுக்கோ, பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா சீட் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம லாக் எடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் லக்கேஜ் இதில் வச்சு கேரி பண்ணிக்கலாம். வேணுனாக்கா பெரிய ஒரு பெட்டியோ எது வேணாலும் நம்ம வச்சு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஸ்பேஸ் வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நீட்டாக. வேண்டாம் அப்படின்னா உட்கார்றதுக்கு நம்ம இதே மறுபடியும் எடுத்து இந்த லாக்கை போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சீட்டுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கனாக்கா சார்ஜர் போட்டுறதுக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா எம்சிபி இதிலே வச்சுருக்குறாங்க சேஃப்டிக்காக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா, அதாவது ஹெவி லோடுக்கான உங்களுக்கு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்குது. நல்லா ஸ்பெஷலாக வந்துருக்குது இப்போல்லாம். முதல்ல வந்ததோட உங்களுக்கு சைடு ஸ்டாண்டு, சென்டர் ஸ்டாண்டு எல்லாமே அவைலபிள். அடுத்து எல்சிடி டிஸ்பிளே, எல்இடியோட வர்ற டிஸ்பிளே உங்களுக்கு வந்துடும். டிஸ்பிளேயில் வோல்டேஜ் பார்த்துக்கலாங்கன்னா, அடுத்தது கிலோமீட்டர் கணக்கு பார்த்துக்கலாம். இது வந்து ட்ரிப் மீட்டர் மாதிரி ஒரு 5 செகண்டுக்கு அப்புறம் அடுத்து நீங்கள் எவ்வளோ ஓட்ட போகிறீங்களோ அதுதான் ரெக்கார்ட் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் கணக்கு வச்சு ஓட்டிக்கிறதுக்காக, தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆமாம், இத்தனை கிலோமீட்டர் ஓட்டலாங்கிற கணக்கு நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து ஏற்கனவே ஓடன கிலோமீட்டர், இதுக்கு அந்தாண்ட வருது, இனிமேல் நம்ம ஓட போகிறது நம்ம தனியாக காமி. அடுத்து இது வந்து பேட்டரி இண்டிகேஷனு. சூப்பர். உங்களுக்கு வந்து எல்எஃப்பி பேட்டரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இது வந்து ஒரு 70% குறைய வரைக்கும், இந்த 2 பாயிண்ட் குறையும் போது சார்ஜ் போட்டுக்கலாங்கிற அலாரம் மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து படிப்படியாக குறைஞ்சி வரும். ரொம்ப நன்றிங்க. அடுத்தது வந்து இது எல்இடி லைட்டு. ஹெட்லைட்டு பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் வந்துடுது. ஓகே, எல்இடி லைட் வந்துடுது. ஆமாம், பக்காவா ஸ்டைலிஷான இண்டிகேட்டர் கொடுத்துட்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜ் போட்டு வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. மொபைல் சார்ஜர் இதிலே கொடுத்து, ஆமாம், இதில் போட்டுவிட்டு நீங்கள் இந்த இடத்துல ஏதாவது மாட்டி விட்டு உட்காந்துக்கலாம். மொபைல் போட்டு சார்ஜ், அவ்வளோதான். வண்டி உங்களுக்கு பெருசாக கலர் வேரியேஷன் இல்லை. க்ரீனு எங்கே தெரியல பாருங்க, அதான் இந்த மாதிரி க்ரீனு ரெட்டு, அவ்வளோதான். 2 ஐட்டம் தான் வரும் உங்களுக்கு. க்ரீனு ரெட்டு இது மாதிரி 2 ஐட்டம் தான் வரும். வண்டியோட பேலோடு வெயிட்டு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 ஸ்பீடு மோடும் இருக்குது. அடுத்து ரிவர்ஸ் கீரு இருக்குது. நீங்கள் அழுத்தி பிடிச்சிட்டு எக்ஸலேட்டர் கொடுங்களேன், பார்த்துடலாம். அதை அழுத்தி பிடிச்சி, ஓகேங்களா. ரிவர்ஸ் நல்லா வெயிட்டு வச்சுக்கிட்டு நம்மளால் ஒரு சில இடத்துல வண்டி மூவ் பண்ண முடியல அப்படின்னா இது பக்காவாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபார்வேர்டில் உங்களுக்கு இதை கொடுங்க, எக்ஸலேட்டர் கொடுங்க, ஃபுல்லாகவே கொடுங்க. ஃபார்வேர்டோட ஸ்பீடு உங்களுக்கு பக்கா ஸ்பீடாக இருக்கும். லைட் மாடலு, டபுள் லைட்டு மாடலுங்கிறது அவ்வளோதான். ஆனால் நம்ம இந்த வண்டியில் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், நம்ம குரூப்பில் வந்தவங்களுக்கு லெட் ஆசிட் பேட்டரி யூஸ் பண்ணுறதில்ல. பார்த்துங்க, இந்த மாதிரி லெட் ஆசிட் போட்டு இந்த வண்டியில் நம்ம கண்டிப்பாக ஓட்ட போகிறது இல்லைங்க. வண்டியிலையுமே பார்த்தீங்கன்னா எல்இடி டிஸ்பிளே வந்துடுது. மைலேஜ் இது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து ட்ரிப் மீட்டர் மாதிரி, ரெண்டாவது வந்துடும் இண்டிகேஷன் லைன் வந்துடுது. 1 2 3 ஸ்பீடு மோடு வந்துடுது. ரிவர்ஸ் ஃபார்வேர்டும் இதில் வந்துடுது. ஓகேங்களா. அதே மாதிரி எல்இடி டிஸ்பிளே வந்துடுது. இது மொபைல் சார்ஜ் போட்டும் வந்துடுது.
இந்த வண்டிக்கு இங்கே வருதுன்னா அந்த வண்டிக்கு இது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வருது. அந்த மாதிரி அதே மாதிரி ரிமோட்டு சென்சாரு, ரிமோட் வருது, ஆன்டி தெஃப்ட் அலாரம், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் நம்ம வண்டியில் வந்துடுதுன்னு வைங்களேன். ஓப்பன் பண்ணிடலாங்களா? இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆமாம், இது வந்து இந்த மாதிரி லித்தியம் அயனோ லித்தியம் பெராபாஸ்பேட் பேட்டரியோ எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கிற மாதிரி சிங்கிள் பேட்டரியில் ஓடுற மாதிரி தான் கொடுக்குறோம். ஓகேங்கண்ணா, ஸ்கூட்டியை பற்றியும் எக்ஸலை பற்றியும் தெளிவாக சொல்லிட்டீங்க. அப்படியே அந்த விலையை பற்றியும் கொஞ்சம் சொல்லிவிடுங்கண்ணா. பேசிக் ப்ரைஸு ஸ்கூட்ரு 45,000 எக்ஸல் சூப்பர் மாடல் 75,000 ஸ்டார்ட் பண்ணலாங்க. மேற்கொண்டு அப்பப்போ விலை நிலவரம் மாறும், பேட்டரி பொறுத்து மாறுறதுனால தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி விலையை அப்பப்போ தெரிஞ்சு. நன்றிங்கண்ணா. அடுத்த வகுப்பில் இன்னும் சுவாரஸ்யமான சில விஷயங்களோட சந்திக்கலாம். நன்றிங்கண்ணா. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். அடுத்தடுத்து தான் அந்த வகுப்பில் கலந்துக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். இன்னும் புதிய புதிய விஷயங்களோட நம்ம அடுத்த நிகழ்வில் கலந்துக்கலாம். நன்றி, மகிழ்ச்சி.